ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோல் சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்தில் இப்போ உங்களுக்கு 3 பவுன் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து 2 சவரன் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் இயர் வந்து 3 சவரன் எடுக்க போகிறேன், அதான் என்னோடய சேவிங் சேலஞ்சு நீங்கள் மைண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அப்சல்யூட் ரோட் மேப். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், 3 சவரன் எடுத்துடலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 3 சவரன் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து 24 கிராம்ஸ். ஓகேங்களா? இந்த 24 கிராம்ஸை நான் வந்து 12 பிரிக்க போகிறேன். ஸோ 12 பிரிக்க போகிறேன். இந்த 12 வந்து ஃபஸ்ட்டு 12 நம்ம வந்து காயினாக சேர்த்து வச்சுக்க போகிறோம். அண்ட் இந்த செகண்ட் 12 இருக்குது தெரியுமா, அந்த செகண்ட் 12 நம்ம அப்படியே சிட் ஸ்கீமாக மாற்ற போகிறோம். இதுதான் இப்போ வந்து செகண்டு மொத்தமாகவே உங்களால் 3 பவுனுக்கு என்னால் நகை சீட்டு சேர்க்க முடியும்னா வெல் அண்ட் குட். கண்டிப்பாக நீங்கள் இதே ஃபாலோ பண்ணலாம். உங்களோட நகை சீட்டு அமௌண்ட் வந்து மோரார்லெஸ் ஒரு 16,000 15,000 அந்த மாதிரி கட்டுற மாதிரி வரும். இல்லை அவ்வளோலாம் என்னால் கட்ட முடியாது, என்னால் ஒரு 6,000 7,000 அது வரதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் சேவ் பண்ணுறப்போ நிச்சயமாக உங்களால் ஒரு 3 சவரன் வந்து ஒரு வருஷத்துக்கு சேர்க்க முடியும். 3 சவரன்றது 24 கிராம். எப்படி நம்ம அந்த 24 கிராமை சேர்க்கலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, எல்லாத்துக்குமே வந்து வருஷத்தில் சில ஸ்பெஷல் டேஸ் இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம பர்த்டே, நம்ம ஹஸ்பண்ட் பர்த்டே, நம்ம குழந்தைங்க பர்த்டே இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் வர்ற அந்த பர்த்டே வரும்ல, அந்த பர்த்டேக்கு எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு, நமக்கு தெரியும் இந்த மாதம் ஃபெப்ரவரியில் என் பையனுக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா அதுக்குள்ளே என்னோடய செலவுகளெல்லாம் நான் சுருக்கிக்கிட்டு ஒரு கிராம் காயின் எடுக்கணும் அப்படின்னா அந்த பர்த்டேக்கு ஒரு 3 months முன்னாடியே நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு காயின் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடணும். நான்லாம் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த காயின் எல்லாமே நான் அப்படி தான் சேவ் பண்ணது. மொத்தம் வந்து என்கிட்ட ஒரு 10 கிராம் காயின் இப்போ என்கிட்ட இருக்குது. இது போக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 காயின்ஸ் இருந்துச்சு. அதை வந்து நான் ஜுவல் எடுக்கிறப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது போக இது வந்து இப்போ என் கையில் மிச்சம் இருக்குது. எவ்ரி பர்த்டே நம்ம வந்து காயின் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்குவோம். ஸோ இப்போ பசங்க பர்த்டேக்கெலாம் எப்படியுமே கண்டிப்பாக வந்து பசங்களை விஷ் பண்ணி அவங்க தாத்தா பாட்டி அப்பா அந்த மாதிரி நிறைய பேர் காசு கொடுப்பாங்க இல்லையா, அது ஒரு அமௌண்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து ஒரு 2,500 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃப் கேல்குலேஷன் தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து வீட்டு செலவில் எவ்வளோ மிச்சம் பண்ணலான்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 3,000 எடுத்து வச்சோம் அப்படின்னா அங்கே ஒரு 2,500 வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 8,000 கிட்ட வரும். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம ஒரு காயின் எடுக்கலாம். அப்புறம் அவங்களோட பிறந்த ட்ரெஸ் இருக்கும். பசங்க வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிறந்த நாளுக்கு நம்ம போய் 3,000 4,000 ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்போது 2,000 ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிற இடத்துல ஒரு 1,500 ஆக்கிக்குவோம். வளர்கிற பசங்க 1,500 ஒரு நல்ல டீசெண்டான ட்ரெஸ்ஸு கிடைக்கும். 1,000 ருபீஸ்க்குமே நல்ல டீசெண்டான ட்ரெஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நம்ம தான் மாறிக்கணும். இப்போது நாளைக்கு நம்ம பசங்களோட ஃப்யூச்சருக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். என்னடா நம்ம பசங்களுக்கு கூட நம்மளால் ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுது அப்படி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம பசங்களோட ஃப்யூச்சருக்காக தான் போடுறோம். இப்போ இந்த 500 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கிறனால அவனோட ஃப்யூச்சர் வந்து நாளைக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வாங்க. கண்டிப்பாக பசங்களோட பிறந்தநாள், நம்ம பிறந்தநாள், நம்ம ஹஸ்பண்ட் பிறந்தநாள், எல்லார் பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு கிராம் காயின் எடுத்துடணும். இப்போ நம்ம பிறந்தநாள்னா நமக்கு 2,000 ரூபாய் சாரி எடுக்கவோ இல்லை ட்ரெஸ் எடுக்கவோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 1,000 ரூபாய் ஆக்கிடுங்க. நான்லாம் மேக்ஸிமம் வந்து எடுக்கவே மாட்டேன். சிம்பிளாக வீட்டில் கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு புது ட்ரெஸ் இருக்கும். புது ட்ரெஸ் இல்லாமல் இருக்காது. எப்படியோ ரம்ஜான், பக்ரீத் அந்த மாதிரி இருக்கிறப்போ 1க்கு 2 ட்ரெஸ் வரும். அப்போ அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அந்த ட்ரெஸ்ஸை நான் கட்டிக்குவேன், போட்டுக்குவேன். இங்கே ஒரு 2,000 வருமா, அப்படியே எடுத்து நான் கோல்ட் காயினுக்கு போட்டுருவேன். இது வந்து நான் பண்ணுவேன். இப்படியெல்லாம் பண்ணி தான் நான் இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன். இது ஏன் சேமிக்கிறேன் அப்படிங்கிறதவும் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் நான் எந்த கைண்ட் ஆஃப் சேவிங்ஸும் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே வந்து அது இல்லை 5 இயர்ஸ் வரைக்குமே நான் பெரிய அளவுக்கு கோல்டு சேவ் பண்ணல. 5ஆவது வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு சேவிங்ஸோட உண்மையான ஒரு அருமை வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு.
சரி ஓகே, அப்போ வந்து இதுக்கு மேலேயும் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சேமித்தது தான். அதுக்கப்புறம் சேமித்தது தான் இப்போ என்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸு, இந்த காயின் எல்லாமே. அதை நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட வெட்டிங் டேக்கு எதாவது பிளான் வச்சுருப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லலாம், எனக்கு இந்த வெட்டிங் டேக்கு வந்து சாரி வேணாம், எனக்கு அதுக்கு பதிலாக காயின் எடுத்து கொடுங்க, இது மாதிரி ஏதாவது நம்ம சொல்லலாம். இல்லை நீங்கள் அன்றைக்கின்னு ஏதாவது ஸ்பெஷல் செலவாக இருக்கும், அந்த செலவை வந்து பாதி ஆக்கிக்கோங்க. நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை வந்து பாதி ஆக்கிக்கோங்க. இப்போது 2000 ஆகிற இடத்துல 1000 ரூபாய்க்கு செலவாகிற மாதிரி எங்கே போகலாம், என்ன பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எப்போவுமே மணி வந்து அல்டிமேட் ஹாப்பினஸை நமக்கு கொடுக்காது. ஸோ அதை வந்து இப்போது ஒரு படத்துக்கு போய் ஹாப்பியாக இருக்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி ஒரு பார்க்குக்கு போய் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ அது நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி வைஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம விட்டுட்டு போகலாம். நம்ம இருக்க வரைக்கும் நம்ம ஜாலியாக அனுபவிச்சுக்கலாம். நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்போ யார்கிட்டையும் போய் எனக்கு இது கொடுப்பா அப்படின்னு அந்த மாதிரி நிலைமை வந்து எனக்கோ என்னை ஃபாலோ பண்ணுற என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வரக்கூடாது. ஸோ அவங்களுக்காக நான் கொடுக்குற டிப்ஸ் தான் இது எல்லாமே. உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக நான் கொடுப்பேன். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு, ஃபாலோ, சப்ஸ்கிரைப் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், பக்ரீத்து, பொங்கல், ஈஸ்டர். இப்போ எந்த ரிலிஜனாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு ஃபங்க்ஷன் வரும். இப்போ ஹிந்துஸ்னால் தீபாவளி, பொங்கல் வரும். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஒரு கேப் இருக்கும். அப்போ ஈஸியாக 2 காயின் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்னால் எனக்கு வந்து கிறிஸ்மஸ் தான் தெரியும். நான் வந்து ஈஸ்டர் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற 2 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் சேவிங்ஸ் ஒரு 2 காயின் வந்து அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முஸ்லிம்ஸ்னால் ஆப்வியஸ்லி ரம்ஜான், பக்ரீத். கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கோ, ரம்ஜானுக்கோ, பக்ரீத்துக்கோ, கிறிஸ்மஸ்க்கோ இந்த மாதிரி பிக் டேஸில் வந்து பெரியவங்க நம்ம கையில் காசு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ இப்போது ஒரு 5000 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 5000த்தில் வந்து நம்ம எப்படி செலவு பண்ணலான்றதை யோசிக்கக்கூடாது. அந்த 5000த்தை எப்படி ஒரு கிராம் ஆக்கணும் தான் யோசிக்கணும். அப்படி யோசித்து அந்த அன்னைக்கு 1 கிராம் கோல்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை பத்திரமா வச்சு காயினை சேர்த்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் வந்து அவ்வளோ தூரம் என்னால் பொறுக்க முடியாது, நான் இதுக்காவது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு போய் டிஜி கோல்டில் 1 கிராம் காயின் வந்து சேவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா, ஜிஆர்டி ஆப்பு அந்த மாதிரி நிறைய கோல்டு ஜுவல்லர்ஸோட ட்ரஸ்டட் ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் காயின் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. ஈவன் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு அதிலெல்லாம் கூட கோல்டு காயின் அவைலபிள் இருக்கும். ரொம்ப செக்யூராக தான் வரும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து காயின் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணி இங்கே ஒரு 2 கிராம் காயின் நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணுன்ற அவசியம் வந்து இங்கே வந்து வேறு வழியில் நம்ம தான் சேவ் பண்ணி ஆகணும். பர்த்டேக்கு வந்து அந்த மேக்ஸிமம் ஒரு 2000 ரூபாய் வரும், மிச்சம் ஒரு 4000 ரூபாய் நம்ம சேவ் ஒரு 5000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த தீபாவளி, பொங்கல், பக்ரீத்து, ரம்ஜான் இதெல்லாம் நம்மளோட ரிலேஷன் கிட்டேருந்தே ஒரு half the amount நமக்கு கிடச்சிரும். ஸோ அங்கேயே நம்ம ஈஸியாக வந்து ஒரு half the amount வந்து அந்த half the amount தான் நம்ம சேவ் பண்ணணும். அந்த half the amount வந்து எப்படி சேவ் பண்ணலான்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 1500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு எடுக்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரு 500 கட் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 2000 ரூபாய் நமக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் வந்து பெரியவங்க ப்ளஸ் பண்ணி கொடுக்குற ஒரு அமௌண்ட் வரும். 2 அமௌண்ட்டையும் சேர்த்து வச்சு ஈஸியாக காயின் வாங்கிடலாம். இதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கடணும்னு அவசியம் இல்லை. டெய்லி சேவிங்ஸ் பண்ணணும், மந்த்லி சேவிங்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மெனக்கெடுதல் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்ஷய திருதியை. நீங்கள் அக்ஷய திருதியைக்கு ஜுவல் எடுக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து மணி வந்து கோல்ட் காயின் வந்து சேவ் பண்ணலாம். அது ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நான் போய் நகை எடுப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து அன்றைக்கி நம்ம கொஞ்சம் லாஸில் தான் முடிவோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சாரி என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 2024
கோல்டு ரேட்டு ஆன் அக்ஷய திருதியை வந்து 6770 ஐ திங்க். அதாவது 6700க்கு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அன்னைக்கு மட்டும் 3 டைம்ஸ் கோல்டு ரேட்டை வந்து ஹைக் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு ரைட்டு இன்றைக்கி எல்லோரும் நகை எடுக்க வருவாங்க, இன்றைக்கி நம்ம ஹைக் பண்ணி விட்டால் நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்ற நோக்கத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிஃபோராகவே நீங்கள் வந்து போய் புக் பண்ணிடுங்க. ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே போய் புக் பண்ணிடுங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து ரேட்டு கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அதுக்கு 2-3 நாள் நீங்கள் போய் புக் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கோடைய அமௌண்ட்டுக்கே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈஸியாக சேர்த்துடலாம். 6670க்கு முன்னாடிலாம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி 6560க்கு கூட போயிருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது. 6500லேருந்து 6550 என்னமோ சம் 500 ரேஞ்ச் தான். இதுக்கும் ஒரு 200 ரூபாய்க்கு மேலேயே அன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. 200 ரூபா தானே, அப்படி யோசிக்காதீங்க. அந்த 200 ரூபாய் இருந்தால் கூட டிஜிகோல்டில் நம்ம போனோன்னா ஒரு 30 மில்லி தங்கம் வந்து சேர்க்கலாம். ஸோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சேவிங்ஸ் மைண்டுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம வந்து இப்படி மாற்றணும் நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி 500 ரூபாய் கொடுத்தாலும் என்னால் குடும்பம் நடத்த முடியும், 50 ரூபாய் கொடுத்தாலும் குடும்பம் நடத்த முடியும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நம்ம தான் யோசித்து அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் அக்ஷய திருதியைக்கு கோல்ட் காயின் வாங்குகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ஒரு பெட்டரான ப்ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நியூ இயர். எவ்ரி நியூ இயர் எனக்கு தெரியலை, லாஸ்ட்டு 2 இயர்ஸ், அதாவது 2025 and 2024 2 வருஷமே நான் வந்து ஜிஆர்டியில் ஒரு காயின் வந்து வாங்கியிருக்கேன். 24ல் வந்து 2 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். 25ல் வந்து ஒரு 1 கிராம் காயின் வந்து நான் வாங்கியிருக்கேன் வித்தவுட் வேஸ்டேஜில். இது சொல்ல மறந்துட்டேன், அக்ஷய திருதியிலையும் ஜிஆர்டியில் வந்து வித்தவுட் வேஸ்டேஜில் காயின் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டைமும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 டேஸ் சம்திங் கேப் கொடுப்பாங்க. அந்த 3 டேஸில் என்றைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்கோ அன்றைக்கி வந்து காயின் வந்து ஆர்டர் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி தான் நியூ இயர்க்கும் உங்களால் முடிஞ்சது, உங்கள் கையில் இப்போ 10,000 ரூபாய் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ஒரு 3000 பெரட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பெரட்டி ஒரு 2 கிராம் ஆர்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி கொடுக்குறதுனாலும் பண்ணலாம், ரொம்ப ட்ரஸ்டடாக. ஒரு 2000-3000ன்றப்போ நம்மளால் ஈஸியாக வந்து பெரட்டி கொடுக்க முடியும். மேக்ஸிமம் சேவிங்ஸ் பண்ணுற மோட்டிவேட்கே வந்துருங்க. நியூ இயருக்கு வந்து நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஸோ அந்த இதில் வந்து எப்படியாச்சும் ஒரு கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி 1 கிராம் சேவ் பண்ணிடுங்க. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோனில் வந்து நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், திடீர்னு பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது குர்த்தி நல்லாயிருக்கும், ஏதாவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இங்கே டிஜிகோல்டில் போடுற 500 ரூபாயை தூக்கி நம்ம அங்கே போட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டு வந்து வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் தடுத்து தங்கமாக மாற்றுற ஒரு டூலாக வந்து நான் டிஜிகோல்டை பார்க்குறேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டிஜிகோல்டு வந்து போத்தீஸில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது, ஸ்ரீகுமரனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எது ஃபீஸிபிளோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட்டு ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி போட்டு ஒரு வருஷத்தில் ஈஸியாகவே வந்து ஒரு 2 கிராம் சேவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து 2 கிராம் டார்கெட் வச்சு சேவ் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக சேவ் பண்ணுவீங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவிங்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறப்போ இந்த தேவையில்லாத செலவெல்லாம் கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டிஜிகோல்டில் ஒரு 2 கிராம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி அதையும் சேவ் பண்ணிடுங்க. டிஜிகோல்டில் நான் எப்படி சேவ் பண்ணுவேன், என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த யூடியூபரும் இந்த மாதிரி வந்து இது பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ அதை பற்றி போடுறேன். அந்த மாதிரி போடுறப்போ ஈஸியாக உங்களால் 2 கிராமுக்கு மேலேயே சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்து நியூ நோட்டு ஆர் சர்ப்ரைஸ் அமௌண்ட்டு. இப்போ திடீர்னு நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கலாம், புதுசாக நோட்டு வரும். இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து சேலரி வாங்கினாங்கன்னா ஒரு 4000 ஒரு 2000 ஏதோ ஒரு நியூ நோட்டை வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் சம் அமௌண்ட் சேர்த்து வச்சு, நான் என்ன சொல்கிறேன், வருஷம் ஃபுல்லாக இந்த அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும்.
அப்புறம் திடீர்னு நம்ம ஊருக்கு போவோம், போகிற இடத்துல பெரியவங்க கொடுப்பாங்க, நம்ம பசங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு இப்போது நம்ம மாதம் மாதம் நம்ம செலவு பண்ணுவோம். நம்ம இப்போது இந்த குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் லீவுக்கெலாம் நம்ம வந்து ஊருக்கு போவோம். அப்போது வந்து அந்த அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுற மளிகை செலவு, பால் செலவு அதெல்லாம் கட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சோம்னா அது ஒரு நல்ல அமௌண்ட் வரும். அதை வச்சு நம்ம வந்து நான் வந்து 1 கிராம் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 to 2 அது உங்கள் இஷ்டம். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 9 to 10 கிராம் உங்களுக்கு சாரி 10 கிராம் மேலேயே கூட சேர்க்கலாம், ஈஸியாக சேர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து எந்த கோல்டு சிட்டும் போடலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வருது பார்த்தீங்களா, அந்த மாதம் 1000 ரூபாய் வருதுல்ல, அந்த 1000 ரூபாய் நீங்கள் வந்து சேவிங்ஸாகவும் போடலாம், காயினுக்கும் சேர்த்து வைக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெஸ்ட்டான ஐடியா என்ன அப்படின்னா, அதை வந்து நீங்கள் சிட்டுக்கு போட்டுருங்க. இப்போ நீங்கள் 10,000 பே பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாயும் சேர்த்து 11,000 போட்டுருங்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 கிராம் கிட்டே எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இதிலெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்த்டேக்கு ஒரு 4 கிராம், அதுக்கப்புறம் வெட்டிங் டேக்கு 1, 5, அப்புறம் தீபாவளி, ரம்ஜானு, பொங்கல் இந்த மாதிரி உங்கள் ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி ஃபெஸ்டிவல் சேவிங்ஸில் ஒரு 2 கிராம், 5, 2, 7, அடுத்து அக்ஷய திருதியை இது 1, 8, நியூ இயர் 1, 9, டிஜிகோல்டு 1 இதில் ஒரு 2 கிராம், 11, அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் சேவிங்ஸ் இது ஒரு 12. ஸோ டோட்டலாக நம்ம வந்து காயின்ஸே ஒரு வருஷம் ஈஸியாக 12 கிராம்ஸ் வந்து சேர்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு சேலஞ்சாக பண்ணுங்கள். யாரெல்லாம் இதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து யூடியூப் வந்து ஓகே இது ஏதோ ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ அப்படின்னு உங்களை மாதிரி 4 பேருக்கு காட்டும். ஸோ எனக்காக இந்த உதவி மட்டும் செய்யுங்க. ஸோ இப்படி பண்ணால் 12 கிராம்ஸ் ஈஸியாக நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ இன்னும் வந்து 3 சவரனுக்கு ஒரு 12 கிராம் இருக்குது. அந்த 12 கிராமுக்கு அடுத்த ஒரு பிளான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஐ திங்க் 16 மினிட்ஸை தாண்டி போயிடுச்சு. ஸோ அந்த ரிமைனிங் 12 கிராம்ஸ் சேவிங்ஸை கோல்டு சிட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் 2 வந்து உங்களுக்கு நான் போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரித்து போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி வீடியோ வேணும், உங்களுக்கு 5 பவுன் சேவ் பண்ணணும், 7 பவுன் சேவ் பண்ணணும், 2 பவுன் சேவ் பண்ணணும், எதனால கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. பார்ட் 2 பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.